இன்னொரு பொண்ணு வேர்ல்ட்லேயே ரொம்ப லக்கியஸ்ட் கேர்ள் அவள் தான். பார்த்தீங்கன்னா நினைக்கிற எல்லாமே நடக்கும். டாக்ஸின்னு கூப்பிட்டா எல்லா டாக்ஸியும் நிற்கும். அவளுக்கு பார்ட்டிக்கு ட்ரெஸ் வேணும்போது அவளோட ஃப்ரெண்டு காஸ்ட்லியான ட்ரெஸ் அவளுக்கு கிஃப்ட் பண்ணுவா. லிஃப்ட்டில் போயிட்டுருக்கும் போது ரிச்சஸ்ட் பாய் வந்து அவனுக்கு பாய் ஃப்ரெண்டாக கிடைப்பாங்க. நீங்கள் எதுக்கு லிஃப்ட்டில் போகிறவா, அவனை ஹெலிகாப்டர்லேயே விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அடுத்த சைடு வந்து வேர்ல்ட்லேயே அன்லக்கியஸ்ட் பாய்னா அவன் தான். நடந்து போயிட்டுருக்கும் போது சகதிக்குள்ளே காலை விட்டுருவான். கரெக்டாக போயிட்டுருக்கும் போது கார் அவனை ஆக்சிடென்ட் பண்ண வரும். ஜாப்பில் நல்லா கரெக்டாக ஒர்க் பண்ணும்போது ஃபயர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த லக்கியஸ்ட் கேர்ளும் அன்லக்கியஸ்ட் பாயும் வந்து ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணி 2 பேர் கிஸ் பண்ணிடுறாங்க. இவளோட லக் அவனுக்கு போயிடுது, அவனோட அன்லக்கி இவளுக்கு வந்துடுது. இப்போ அவளோட ஸ்லிப்பர் வந்து பிஞ்சிரும், ஹீல்ஸ் பிஞ்சிரும், கீழே உட்காருவா, ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிரும். அவள் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவளை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அங்கே போய் ஹெல்ப் கேட்டால் அவங்க வந்து அடிக்க வருவாங்க. ஸோ இது எல்லாமே அந்த பார்ட்டியில் தான் நடந்திருக்கும். அதே அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டா எல்லா டாக்ஸியும் வந்து நிற்கிது. ஜாப் வந்து அவனுக்கு தேடாமலே அவனுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் நினச்ச பொண்ணு அவனுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த பார்ட்டியால் தான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு திருப்பி அவனை மீட் பண்ணி கிஸ் பண்ணி இவளோட லக்காக திருப்பி வாங்கிக்குவா. அவனோட பேட் லக் அவனுக்கே போயிடும்.